குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஆஹ் 2022 23 காலப்பகுதியில் வந்து இந்த பேப்பரை செய்ய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் டெஸ்ட் 9ல் 2011 இருந்து 2023 வரைக்கும் உள்ள கேள்விகளை செய்து கொண்டு வரோம். அதுக்குள்ள வந்து இடையில சில கேள்விகளை ஸ்கிப் பண்ணி கொண்டு போனாங்களே, என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். சரிதான். அதில் 2018 இருந்து சாரி 19 இருந்து 2023 வரைக்கும் இப்போ கடைசி வருஷம் வரைக்கும் வந்த கேள்விகள் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் அதை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த கேள்விகளையும் செய்து முடிக்க போகிறோம். அதாவது இந்த கடைசியாக வந்த 2 வருஷமும் உள்ள விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே, இது வந்து இந்த கேள்வி வந்து எத்தனையாம் ஆண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 2022 ஆனால் 2023 நடந்தது என்ன இப்படி தானே வாரது இப்போ ரைட். 2023 2022 நடந்தது. 23 24 நடந்த 24 நீங்கள் 25 நடக்க போகுது. சரிதானே? ஸோ அப் டு டேட் உள்ள பாஸ் பேப்பர் கொஷின்ஸை வடிவாக கிளியராக பார்த்து கொண்டு வரோம், அதில் உள்ள விளக்கங்களை. ஓகே ரைட். இந்த கொஷனை பொறுத்த மட்டும் read the text and underline the most suitable word given within brackets. ரைட். இதில் வந்து நாங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி 2019 இருந்து இப்போ வரைக்கும் 23 வரைக்கும் இதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷனோட வந்த கேள்வி தான் வருது. ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட். ஒரு புதுசாக ஒரு விஷயம் இதில் இன்க்ளூட் பண்ணப்படையில. ஸோ டெஸ்ட் 9க்கு 5 out of 5 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2023 வந்த என்ன டிஃபிகல்டிஸ் என்ற விஷயங்களையும் நான் சொல்லுவேன். என்ன இப்போ கன எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஏ வரும் என்று நினைச்சாக கன பேருக்கு பி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பம் எப்படி இது நடந்திருக்கும் என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏனெண்டா பி வந்தாக்கள் இப்போ நீங்களும் எழுத போகிறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும், ஏன் அப்படி வந்தது. ஸோ அந்த விஷயங்களையும் நான் கலைக்க போகிறோம் டே கிளாஸில். ரைட். இந்த கேள்வியை வாசிப்போம். You are a doctor of medicine from Sri Lanka. You are at an international meeting. Okay. In Switzerland, you want to. ஒவ்வொரு கேள்வியிலையும் இந்த விஷயம் வந்தோண்டே இருக்கு. இனியும் இதை பிளவிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு கேள்வியிலையும் நாங்கள் பார்க்கலாம் 2 + verb 1. சரியா? 2க்கு பிறகு verb 1 வர விஷயம் முக்கியமானது. அப்போ யூ வாண்ட் டு கம்யூனிகேட் அதுதான் வருமே தவிர கம்யூனிகேஷன் வராது. அப்போ கம்யூனிகேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. இதில் இந்த போன வருஷம் சில பேருக்கு குறைஞ்சது காரணம் இதுவும் உண்டு. என்னென்னா அந்த அண்டர்லைன் பண்ண வேண்டிய கொஷனை எழுதினது சில மார்க்கிங் பேனல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணினவங்க எழுதினாலும் சரி பாவம்ண்டு தெரிய போடுவோம்னு சொல்லி. ஆனால் இனி வரும் காலங்களில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லி. எக்ஸாம் பேப்பரில் அண்டர்லைன் வந்தால் அண்டர்லைன் மட்டும் பண்ணுங்க, எழுதாதீங்க தயவு செய்து. சரியா? அது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகி கொண்டு வர பழக்கம். எழுதத்தான் சொல்லுது, எழுதக்கூடாது, ஒரு நாளும் எழுதக்கூடாது. ரைட். என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அண்டர்லைன் பண்ண சொன்னால் அண்டர்லைன் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தெரியும் இதில் கம்யூனிகேஷன்ன்றது டிஐஓஎன்ல முடிகிறபடியா இது நவுனாக இருக்கும். சரி, இது வந்து நவுன். கம்யூனிகேட்டிவ் எழுதி வைங்க, எல்லாரும் எழுதுங்க. கடாடன் எழுதி செய்வீங்கன்னா இல்லை. ஐவியில் மாறபடியா இது அட்ஜெக்டிவ்.
இது வந்து ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும். இப்படி ஃபைன் பண்ணுங்க, ஈஸியாக ஃபைன் பண்ண டைம் உங்களுக்கு கணக்கு எடுக்காது செய்யறது. சரியா? அப்போ நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்கள்லையும் டிஸ்கஸ் பண்ணேன் இந்த டிஐஓஎன், எஸ்ஐஓஎன் அப்படியான சில நவுன் சஃபிக்சஸ். நவுன் சஃபிக்சஸை நாங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இது நவுன் தான். அதே மாதிரி அட்ஜெக்டிவ் சஃபிக்சஸ் இருக்கு. அட்ஜெக்டிவ் சஃபிக்சஸ் ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஓகே இது அட்ஜெக்டிவ்னு தெரியும், அதை வச்சுக்கொண்டு அனலைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு சஃபிக்சஸும் வராட்டிக்கு அது வந்து வேர்ப் பண்ண தெரியும். அப்போ அதால் கம்யூனிகேட்டுக்கு எந்த ஒரு இதுவும் வரையில, சஃபிக்சஸும் வரையில. ஸோ கம்யூனிகேட் இஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்கு. ஓகே, தென் இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ வருது. இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா டூக்கு பக்கத்தில் மட்டும் ஈவன் வராது, இதுக்குள்ளேயும் வரும். அதாவது வில், ஷால், கேன், மே, அதே மாதிரி மஸ்ட். சரியா? அது மட்டும் இல்லை, பாஸ் மாடல்ஸாக இருக்கிற வுட், ஷுட், குட், மைட். சரி, இதோட சேர்ந்தும் எங்களுக்கு வேர்ப் ஒன் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. வேர்ப் ஒன். சரியா? இதுக்குள்ளேயும் எங்களுக்கு வேர்ப் ஒன் தான் வரும். இது நாங்கள் முதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய்யக்கலையே சொன்னோம். சரியா? வேர்ப். அப்போ அந்த வகையில் இந்த இதை பார்த்தோம்டா, இந்த இதில் இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ, அப்போ இதில் ஃபார்மேட் வந்து இன் விச் லாங்குவேஜ், இன் விச் லாங்குவேஜ் ப்ளஸ் வுட். சரியா? ப்ளஸ் சப்ஜெக்ட். அதோட இங்கே வேர்ப் பண்ணான் வரப்போகுது கொஷின் மார்க். அப்போ ஒரு கொஷின் மார்க்குரிய வித் ஹிம் அங்கே ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க், ஆப்ஜெக்ட் the rest of the sentence கொஷின் மார்க். இதுதான் ஃபார்மேட் அம்மா. சரி, இந்த ஃபார்மேட் முக்கியமானது. அப்போ இதோட வுட்டோட வர ஃபார்மேட் அப்படியே எங்களோட பிளாங்க்ல என்ன இருக்குது, இங்கே பிளாங்க்ல வேர்ப் பண்ண வர வேண்டிய தேவை இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்று சொல்லிச்சுன்னா, இப்படி ஒரு ஃபார்மேட் மைண்டில் இருக்குமா இருந்தால் இதோட வேர்ப் பண்ண செய்யணும் மட்டும். வுட் இங்கால வந்தாலும் ஒன்றுக்கு வந்தாலும் வேர்ப் பண்ண தானே, அது மாற்றம் இல்லை தானே. இதுக்குள்ள இருக்கிற வுட்டை கொண்டு வந்து தான் நாங்கள் இங்கே எழுதி கொஷின் ஆக்கியிருக்கிறோம். அந்தபடியாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அது கேள்வியாக இருந்தாலும் வேர்ப் மாற போகிறது இல்லை தானே. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இங்கே வுட் யூ ஸ்பீக் என்ற விஷயத்தை அன்லைன். ஸ்பீக்கர் என்றோ ஸ்பீக்கிங் என்றோ வராது. ஏனெண்டா ஐஎன்ஜி ஃபார்மை நாங்கள் இங்கே போட போகிறது இல்லை. ஐஎன்ஜி ஃபார்ம் இதில் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஸோ இன் விச் லாங்குவேஜ் வுட் யூ ஸ்பீக் ரெண்டு பேரும். இப்படி ஆழமான சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கேள்விக்குமா. நீங்கள் சும்மா அண்டர்லைன் பண்ணி போட்டு நார்மலாக இங்கிலீஷை பாஸ் பண்ணி போட்டு ஏ எடுத்து போட்டு பி எடுத்து போட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. அதில் நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கணும் உள்ளுக்கு. இருந்தால் தான் ரிசல்ட்ஸ் வரும், இல்லாடி வராது. சி அல்லது எஸ் தான் வரும். பி அல்லது ஏ என்ற இதுக்குள்ள நீங்கள் இறங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்படியான சில விஷயங்களை இது தெரியும் தானே. இது சும்மா அங்கே போனோம்ல ஒரு கட்டத்தில் எங்களுக்கு எல்லாமே மைண்ட் வந்து வெட்ஸ் ஆயிடும் ஃபுல்லாக, ஒன்றுமே தெரியாது. சரியா? ஒவ்வொரு கேள்வியையும் வடிவா ஆழமா வாசிச்சு என்ன ஏது என்று பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஈஸியாயிடும். தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஆன்சர் இஸ் மோஸ்ட். சரியா? அப்போ மோஸ்ட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? அப்போ இங்கால இங்கிலீஷ் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் வந்திருக்கு. அப்போ இதில் ப்ரபபிள் இருக்கு, ப்ரபாப்ளி இருக்கு, ப்ரபபிலிட்டி இருக்கு. சரி, ப்ரபபிளி
இங்கிலீஷ், ப்ரொபபிள் இங்கிலீஷ், ப்ரொபாபிலிட்டி என்றது வரும். சரி, அப்ப எது வேறுமென்று சொல்லி பார்த்தா இங்க இதுக்குரிய விளக்கத்து பாருங்க. ப்ரொபபிலிட்டி என்றது ஒரு நவுன் இருக்கும். சரியா, அப்ப அது நவுனுக்கும் நவுனுக்கும் பக்கத்துல இங்கிலீஷ் ப்ரொபபிளி, அதாவது நவுனும் நவுனும் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. அப்ப நாங்கள் ஈஸியா இதை ரிஜெக்ட் பண்ணலாம், ப்ரொபபிலிட்டி வராது. ப்ரொபபிள் இங்கிலீஷ் என்றது இங்க அடுத்த கட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதான்னு பார்த்தா ஓரளவு இருக்குதான். சரியா, ப்ரொபபிள் இங்கிலீஷ், ப்ரொபாபிளி இங்கிலீஷ் என்றதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இங்க கனவேருக்கு பிழை இது. மார்க்கிங்ல இருக்கீங்கள இங்க கனவேர் ப்ரொபபிள் இங்கிலீஷ்னு போட்டவன், ஆனா உண்மையில இங்க ப்ரொபபிளி என்றதுதான் சரியான ஆன்சர் இருக்கு. ஏனென்றா இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது. சூப்பர்லேட்டிவ்ஸ் பக்கத்துல நாங்கள் சூப்பர்லேட்டிவ்ஸ் இருக்குதானே, அதாவது மோஸ்ட், லீஸ்ட், அதுக்கு பக்கத்துல நாங்கள் கூடுதலா அட்வர்ப் பயன்படுத்துற ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கோம்மா. அதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். சூப்பர்லேட்டிவ்ஸ் பக்கத்துல அட்வர்ப்ஸ் போகும். சரி, அதுதான் இந்த மோஸ்ட்ன்ற சூப்பர்லேட்டிவ் பக்கத்துல, நாங்கள் மோஸ்ட்ன்ற சூப்பர்லேட்டிவ் பக்கத்துல ப்ரொபபிளி என்ற விஷயத்தை போட்டுக்கிறோம். சரியா, ப்ரொபபிளி சரி போட்டேன், மோஸ்ட் ப்ரொபபிளி. அப்ப the answer is most. இது சில நேரம் அப்படியான மீனிங் ஆன்சர் ஒரு உங்களுடைய விட கிட்டத்தட்ட இங்கிலீஷா இருக்கலாம். ஒரு ப்ரொபபிள்ண்டா தெரியுதாங்க நிகழ்டா சொல்றது, இதுதான் இங்கிலீஷா தான் இருக்கணும் இந்த மாதிரி சொல்லுவோம் தான். அப்போ அந்த வகையில இங்க நாங்கள் அட்வர்பை போடுறதுதான் சூட்டபிளான ஆன்சரா இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இங்கிலீஷ். பாருங்க, இது வந்து ஒரு எந்த ஒரு விளக்கம் இல்லாம போய் எக்ஸாம் செய்யறவனுக்கு இது பிள்ளையா தானே வரும். அண்டர்லைன் பண்ணி போட்டு வருவான், மாறி அண்டர்லைன் பண்ணி போட்டு வருவான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை வாசிச்சு செய்யறது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். Today, nearly 1.5 billion people around the world use English for many. அப்ப இங்கேயும் நாங்கள் முன்பக்கம் பார்த்துட்டு இந்த பர்பஸை பார்க்காம விட்டாக்கள் இருக்கு. இந்த பர்பஸஸ் என்றது வந்து உண்மையில நவுன். சரியா, பர்பஸஸ்ன்றது ஒரு நவுன். அப்ப நவுன்ண்டா கட்டாயம் இங்கே அட்ஜெக்டிவ போட வேணும். அப்ப நாங்க டிஃபரன்சியேட் என்றது வந்து வேர்ப், இது டிஃபரன்சியேட்ன்றது இது வந்து வேர்ப் ஒன். சரியா, நீங்க நோட் பண்ணி வைங்க, வேர்ப் ஒன். டிஃப்ரெண்ட்லி இப்பதான் நாங்க பார்த்தோம், நாங்க எல்வையில முடிஞ்சா அட்வர்ப். இது அட்வர்பா இருக்கும். அப்ப இதை நாங்கள் என்ன செய்யலாம், அட்வர்ப் நோட் பண்ணினா மிச்சம் இருக்கிற இந்த இஎன்டில முடிகிறது என்ன, டிஃப்ரெண்ட்ன்றது அட்ஜெக்டிவ். கனவேர் யோசிச்சுருக்கிற டிஃப்ரெண்ட்ன்றது நவுன் உண்டு, கட்டாயம் இல்லை பிள்ளைகள், இது வந்து அட்ஜெக்டிவா. ரைட், டிஃப்ரெண்ட்ன்றது அட்ஜெக்டிவ். இந்த ஏஎன்டி இஎன்டில முடிகிறது. அப்ப ஒரு ஆளுக்கு பேர் என்னண்டு, சார் இது டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன நவுன் என்று கேட்டால் அது டிஃப்ரென்ஸ் என்று சொல்லுவோம். சரியா, டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன நவுன்டா டிஃப்ரென்ஸ். அப்ப நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்சியேட், டிஃப்ரெண்ட் இப்படி இருக்கும். நீங்கள் எழுதி வைக்கலாம், டிஃப்ரெண்ட்ன்றது அட்ஜெக்டிவ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பண்றது. நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கீங்களா, இங்கிலீஷ்ல என்னதை படிக்கிறது என்ற ஒரு கேள்வி வருந்தாங்க. அந்த நேரங்கள்ல என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் வேர்ட் கிளாஸஸ் எழுதி பார்க்கலாம். சரியா, டிஃப்ரெண்ட் அடிப்படையான ஒரு பேஸ் சொல்ல எடுக்கிறது, அதுக்கு இஎன்டியை போடுறது, அப்படி வேர்ட் கிளாஸஸ் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்துட்டு ஓகே, சில வேர்ட் கிளாஸ்கள் உங்களுக்கு சரி வராடிக்கு உடனே சோர்ஸ் இருக்கு, எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை என்னோட கேட்கலாம், அதுக்குரிய சகல இதுவும் இருக்கு. சரியா, அப்ப நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ கூகுளில் கூட கேட்கலாம், இதுக்கு டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அட்ஜெக்டிவ், டிஃப்ரெண்ட் என்ன வேர்ட் கிளாஸ் அடிச்சா வரும். வாட் இஸ் அ வேர்ட் கிளாஸ் அடிச்சா டிஃப்ரெண்ட்ன்றது அட்ஜெக்டிவ்னு வரும். உங்களோட கையில விதமான டெக்னாலஜியும் இருக்கு, அதை வச்சுக்கொண்டு ஈஸியா நீங்க இங்கிலீஷை படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையும்.
All right. If the answer is what's that? Different. Different is the answer. ஏனடா purpose நான் இருக்கிறபடியா ஸோ திரும்ப வாட்சி காட்டுறேன் பாருங்க டுடே நியர்லி 1.5 billion people around the world use English for many different purposes. Okay, then why is English? Why is English? English is she is beautiful. English is useful. Why is English useful? ஏன் யூஸ் பெறாது? இசுக்கு பக்கத்தில் வேர்ப் பண்ண நாங்கள் போடவே மாட்டோம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வேர்ப் பண்ண தான். இஸ் ஜூசஸ் எழுதுறதே இல்லை. சரியா? எங்க ஜூசஸ் எழுதுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில் தனியாக வேர்ப் பிரேக்கில் மட்டும்தான் ஜூசஸ் எழுதுவோம். அப்போ ஈஸிலி ரிஜெக்டட். ரைட், இதை ஈஸியாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. யூஸும் பெறாது, யூசஸும் பெறாது. அப்போ எங்களுக்கு ஆன்சர் என்ன? யூஸ்ஃபுல். ரைட், அப்போ வாய் இஸ் இங்கிலீஷ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன்? சரி, ஈஸியான விட கடைசி நான் முதலே சொன்ன இப்ப இந்த கேள்வி இந்த வசனத்தை ஞாபகம் வச்சிருங்க. ஷி இஸ் பியூட்டிஃபுல். இது ஈஸியான ஒரு வசனம் தானே. அப்போ இதில் கணக்க விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். பி வெர்ப் அதில் அஜெக்டிவ் வரும். பியூட்டிஃபுல் அண்ட் அஜெக்டிவ் எஃப்யூஎல்ல முடிகிறது எல்லாம் அஜெக்டிவ். ஓகே, ப்ரொனவுன் விளங்கப்படுத்துது. இப்படி கணக்கு விஷயங்களை நீங்கள் இதில் ஃபைன் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ எங்களுக்கு இந்த வேர்ட் கிளாஸ் கேள்வி செய்யலாம். ஓகே, இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணுவோம். நான் செய்து கொண்டு இருக்கே நோட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஃபைனலாக 2023 24 இந்த கேள்வியை அதை ஏற்கனவே நான் குரூப்பில் போட்டுட்டேன். ஸோ அதை செய்ய போகிறோம். சில பேர் செய்திருப்பீங்க வீட்டில். அவையில் விளக்கத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் அ கொஷின் ஃபார் 2022. ஓகே, ரைட். இப்போ நான் இதை கட் பண்ணி அடுத்த கழிக்க போகிறேன். ரைட், இப்போ அடுத்த கேள்வி. லாஸ்ட் இயர் வந்த கேள்வி இல்லையா? 2023 உங்களுக்கு என்ன கேள்வி வந்திருக்குண்டா, இல்லை நியூ டெக்னாலஜி என்று ஸ்டார்ட் பண்ணுற கேள்வி. சரி, நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தரேன். இதை வந்திருக்கா நீங்கள் அனலைஸ் பண்ணுறது. சரி, நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இந்த கேள்வி வடிவவாசி 2023 கூடியதா? 2024 ஆண்டு 2023 நடந்த, சாரி 23 2024 நடந்த கேள்வியா? நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டு வைங்க. அப்படி 23 24 முதல் 22 23 போட்ட மாதிரி. இது 23 இதுதான். இப்படி இயர் இப்படி தான் இருக்குமா?
ஓகே, வாசிங்க. ரைட், இது சிம்பிளா எவ்வளவு கேள்வி செய்திருக்கிறோம். சிம்பிளா நீங்க உடைக்கலாம் இந்த கேள்வி. ஓகே, மோஸ்ட்லி இந்த மார்க்கிங்ல வந்து நாங்கள் இருக்கீங்கள கனவு வரைக்கும் இந்த கேள்வி சரி, ஃபுல்லா சரி. இந்த பெரிய இது ஒன்றும் வரையில வந்து பிரச்சனைகள் ஒன்றும் வரையில இந்த கேள்வியை பொறுத்தவரை எல்லாரும் சரி எடுத்திருந்தது. கூடுதலாக எஸ் பேப்பர்கள் எல்லாம் சரி எடுத்திருந்தது. ரைட். ஸோ நியூ டெக்னாலஜி often creates serious problems. சரியா, முதலாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சீரியஸ் ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்ணது இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜி. ஓகே, வெஹிக்கிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள்ஸ் தான் எக்ஸாம்பிளாக இருக்குது. ப்ரொவைட், சரி இங்கே வந்து ப்ரொவைடர் இருக்குது, ஆனால் எல்லாமே அஜெக்டிவ் தான் ப்ராக்கெட்டில் வந்திருக்கு. லிட்டில்ன்றது அஜெக்டிவ். வேறு உங்களுக்கு என்னது அது அஜெக்டிவ்ன்றதுன்னா லிட்டில், உங்களுக்கு தெரியும் லிட்டில், லெஸ், லீஸ்ட். இதை சொல்லுவோம் பாசிட்டிவ் வந்து மேலே இருக்கிற பாசிட்டிவ், கம்பரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் வந்து இருக்கும். சரியா, பாசிட்டிவ், கம்பரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி நியூமரஸ்ன்றது ஓஜுஎஸ்ல முடிகிறபடியா நியூமரஸ். சரியா, நியூமரஸ் என்ற வேர்டு இருக்குதானே, அது ஓஜுஎஸ்ல முடிகிறபடியா அது அஜெக்டிவ் என்ற ஒரு மீனிங்ல வரும். இது ஓஜுஎஸ்ல முடிங்க, ஓஜுஎஸ். மச்ன்றது மெனி, மச், மினிமோ அந்த மாதிரி மச்ன்றதும் அஜெக்டிவாக இருக்கும். சரி, அந்த வகையில் நாங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் எப்படியான லிட்டில் பெனிஃபிட்ஸா அல்லது மச் பெனிஃபிட்ஸா நியூமரஸ் பெனிஃபிட்ஸான்னு பார்ப்போம். நியூமரஸ்ன்றது ஒரு ஏராளமான அப்படியான ஒரு மீனிங்ல வரும். ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல ஒரு ஃபெமிலியரான வேர்ட் இந்த நியூமரஸ். ஏற்கனவே இந்த க்ளோஸ் மெசேஜ்ல வந்து நாங்கள் பார்க்கல நியூமரஸ் என்ற ஒரு விஷயம் வந்திருந்தது முதல்ல இருக்கும். அப்போ அதை வச்சுக்கொண்டு அந்த ஐடியாவில் சர்வே செய்தவன் நியூமரஸ் என்ற ஏராளமான, மச்சை விட கொஞ்சம் கூடிய சூட்டபிளான ஒரு அஜெக்டிவ் தான் இந்த நியூமரஸ். அப்போ நியூமரஸ் பெனிஃபிட்ஸ், ஏராளமான பெனிஃபிட்ஸை தருது, ப்ரொவைட் பண்ணுது எது வெஹிக்கிள்ஸ். பட் அப்போ ஆன்சர் நியூமரஸ் தான் அண்டர்லைன் பண்ணுறோம். சரி, இதுதான் ஆன்சர். ஓகே, பட் ஆல்சோ, ரைட், பட் தே ஆல்சோ டேஷ் த ஏர். ஏரை என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஏர் பொல்யூஷன் என்ற வேர்டை நீங்கள் முதலே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் வேர்ப் எல்லாமே வேர்ப் தான் இருக்குது. இதில் அழிக்க இயலாது, டிஸ்ட்ராய் பண்ண, ரூயின் பண்ண இயலாது. சரியா, ஸோ எங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்குமெண்டா பொல்யூட் அண்ட் இருக்கும். சரியா, பொல்யூட் த ஏர், நாங்கள் அதை அண்டர்லைன் பண்ணுவோம். அதுக்கான வேறு இதில் போட்டிருந்தோங்க. இப்போ ருயின் என்றால் கேட்குற என்னென்று, ருயின் என்றாலும் வந்து அழிக்கிறது தானே, டிஸ்ட்ராய் என்றாலும் ருயின் என்றாலும் சேம். சரிதானே, அப்போ அது ரெண்டுமே எங்களுக்கு வராது. ஆனால் மாசுபடுத்துறதுன்றது வேறு, அழிக்கிறதுன்றது வேறு. வி கான்ட் டிஸ்ட்ராய், வி கேன் ரூயின் தே ஆர், ரைட். அப்போ இது ரெண்டுமே ரிஜெக்டட் பிள்ளையர்.
சில ruin என்ற விஷயம் வராதான கேட்டபடியே நான் சொல்றேன். பொலியூட் தான் இதுக்கு சரியான விடையா இருக்கு. சரி, சப்போஸ் கணவருக்கு என்ன பிரச்சனைன்னா நாங்கள் கேளிய வாசிக்கல எங்களுக்கு மீனிங் சரியாக போறதுதான் பிரச்சனை. என்ன மீனிங் என்று யோசிச்சு கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடும் டக்குன்னு. அப்படி ஸ்டக் ஆகக்கூடாது. தெரிஞ்ச அதாவது எங்களுக்கு மீனிங் தெரிஞ்ச சொற்களை வச்சுக்கொண்டு டக்குன்னு என்ன செய்யறதுன்னா அதை உடைச்சு கொண்டு போடுறது. அதான் எங்களுக்கு தேவையான விஷயம். எதுவுமே 0% தெரியாம இருக்காது. அப்படின்னா நாங்கள் எக்ஸாம் படிக்காம போய் எழுதுறாக்களுக்கு தான் 0% தெரியாம இருக்கும். இது எங்களுக்கு ஒன்று ரெண்டு வேர்டாவது தெரியும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அட்லீஸ்ட் இது ஏஆர் என்ற வேர்டாவது தெரியும் தானே. நாங்கள் எப்பயாவது டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம் ஏஆர்ன்னு கேட்டா இல்லை, அழிக்கல. ஃபாரஸ்ட்டை தான் அழிச்சிருக்கேன், டிஸ்ட்ராய் த ஃபாரஸ்ட். சரி, அப்போ எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அதை அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, சரி. Pose severe health risks to people and damage. டேமேஜ் என்றது வந்து எனர்ஜியா அல்லது வேஸ்டா அல்லது ப்ராப்பர்ட்டியான்னு பார்க்கலாம். சரி, அப்போ ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணலாம், அது ஓரளவு சூட்டபுளாக இருக்குது. வேஸ்ட்டை டேமேஜ் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கு. எனர்ஜி டேமேஜ் பண்ணுறது, அப்போ அதுவும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. அதை யோசிக்கணும், மாறி 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 எப்படி என்று யோசிக்கிறது. யோசிச்சா எங்களுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று வேறு. சரியா, அப்படி அந்த மிச்ச கேள்வியே இருக்கா எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க, நான் கேட்குற ஆள் சொல்லுங்க. மிச்ச கேள்விகள் எல்லாத்தையும் நீங்களே நான் என்ன உங்களை யோசிக்க விடணும்னு யோசிக்கிறேன். நான் ஆன்சரை சொல்லி கொண்டு வந்தால் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சில பேர் ஆல்ரெடி செய்திருக்கிறபடியா அந்த ஆன்சர் பாடமாகவும் இருக்கும் சில பேருக்கு. மோஸ்ட்லி பாஸ் பேப்பர் செய்யல, இதுதான் எனக்கு வர பிரச்சனை. என்னென்னா அவன் பாடமாகி வச்சிருப்பான் உடைய. அப்படி செய்யக்கூடாது. அப்படி ஒரு நாளும் இங்கிலீஷுக்கு நான் பாடமாகி செய்யக்கூடாது. புலாங்கோன் ஏன் வருது, ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒய், வாட் இஸ் த ரீசன் என்ற விஷயத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கணுமா. ஓகே, உங்களுக்கு தெரியும் வெண்டலிசம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஹெல்த் ரிஸ்க்ஸை வச்சுக்கொண்டு இதை கனெக்ட் பண்ணுறதில்ல. சில பேர் என்ன செய்து விட்டாங்கண்டா இதில் அண்ட் போஸ் சர்வே ஹெல்த் ரிஸ்க் டு பீப்புள் ரெண்டு இருக்கு தானே. அப்போ அந்த ஹெல்த் ரிஸ்க்ஸ் என்ற வரைக்கும் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டாங்க, டேமேஜ் எனர்ஜி என்று நினைச்சிட்டாங்க. இந்த கேள்வியில் அப்படி ஒரு பிரச்சனை வந்து உண்மையில இது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். போஸ் சர்வே ஹெல்த் ரிஸ்க்ஸ்ன்றது வந்து ஒரு செப்பரேட் டு பீப்புள். அப்போ அதை முடிச்சிட்டு அண்ட் டேமேஜ் ப்ராப்பர்ட்டி என்றதான் என்னது இன்னொரு விஷயம். டேமேஜ் ப்ராப்பர்ட்டி வெண்டலிசம்ன்றது வந்து நியூ டெக்னாலஜியில் ஒரு பெரிய வேறைய பிரச்சனையாக இருக்கு வெண்டலிசம். சரி, அது இன்னொரு பிரச்சனையாக தான் பார்க்கணும். அதை சேர்த்து பார்த்தாங்களுக்கு பாவம், அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சுட்டாங்க. ரைட், அப்போ இது ஈஸியாக ப்ராப்பர்ட்டின்னு போடணும். டேமேஜ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின் லைஃப். அப்போ இது ஒரு நெகட்டிவாக வேற போகுது என்ன. அப்போ ஒரு டிஃபிகல்ட், இந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் டிஃபிகல்ட்டாக பார்க்குறோம். அதாவது கற்பனை செய்து பார்க்கல. இது வந்து எப்படி வருமெண்டா வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒரு லைஃப்ண்டா அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தானே. வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி இருட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் வருது. ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல் என்ன நடக்கும். தொடர்ந்து பார்த்தோம்னா ஜெட் பிளேன்ஸ் while helping us in many ways cause ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் என்ன செய்யும், ரிஃப்ரெஷ் பண்ணுமா, ரிலீஸ் பண்ணுமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது நிச்சயமா ஏர் பொல்யூஷன். அதை நாங்கள் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணலாம், இது வரவே வராது. ரிஃப்ரெஷிங் அல்லது ரிலீஸிங் தான் இப்போ மோஸ்ட் சூட்டபிள். ரிலீஸிங், ஏர் பொல்யூஷன் ரிலீஸ் ஆகும். என்னத்தை ரிலீஸ் பண்ணுது, ஹைட்ரோ கார்பன்ஸ் ரிலீஸ் பண்ணுது. ஹைட்ரோ கார்பன்ஸை ரிஃப்ரெஷ் பண்ணுதுன்னு வருமா, வராது. இப்படித்தான் செய்யறது இந்த கேள்வி. ஓகே, நாங்கள் இன்றைக்கு
என்னென்ன கேள்விகளை முடிச்சிருக்கிறோம்னு பார்க்க போறோம். உடனே நாளும் சமாளியா பார்க்க போறோம். சரியா? ஒயிட் போர்டை பார்ப்போம். ஓகே. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓகே, அந்த பழைய ட்வீட்டுக்கு வரேன்னா அப்போ டெஸ்ட்னா என்னென்ன டியூட்டை நாங்கள் பார்த்தோம்னா அந்த டியூட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரைட், இதில் பாருங்க. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன். இதைத்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க அவளை இந்த நியூலி ஜாயின் பண்ணாங்களுக்கும் கிளியராக இருக்கும். ஒரு நிமிஷமா. எஸ். ஓகே. ஓகே, இஸ் இட் விசிபிள்? ரைட். தென் இதில் நாங்கள் இதைத்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பிள்ளைகள் முதல் ஜாயின் பண்ணாங்க கணி சொல்கிறாங்க. வேலைக்கு நான் திரும்ப சில பேர் கேட்டுருந்தேன், நீங்கள் அந்த டியூட்டருக்கு போடுங்க சார். போடுவேன், கட்டாயம் போடுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், இதைத்தான் நாங்கள் செய்ய வலிக்கிறாங்க. இதில் இந்த கேள்வியை செய்யணும். 2011 நாங்கள் செய்துட்டோம். 2011 ஒரே மாதிரியான கேள்வி. என்னது 12 செய்யலை என்ன ப்ரப்போசிஷன் அது. அப்போ நோட் பண்ணி வைங்க. 2012 டெஸ்ட் 9ல் நாங்கள் செய்யலை, ஏனென்றால் அது வேறு கான்செப்ட். 13 செய்யினாங்க. சரியா? 13 செய்யினாங்க. 14 வேறு கான்செப்ட் விட்டுனாங்க. சரியா? எரர் கரெக்ஷன் அது தனியாக ஒரு செக்ஷனை செய்ய போகிறோம். 2015 செய்யலை, அதுவும் எரர் கரெக்ஷன் தான், செய்யலை. 16 செய்யலை, ஏனெண்டா அது வந்து ஒரு கனெக்டிவ் பேஸ் பண்ணி வருது. கனெக்டிவ் தனியாக பார்க்கணும். இந்த போன முறையும் வந்தது, அதுக்கு முன்ன முறையும் வந்து கனெக்டிவ். சரியா? அதை பார்க்கணும் தனியே. 17 செய்தாங்க ஒரே மாதிரியான கேள்வி. 18 செய்யலை. சரியா? 18 வேற கேள்வி. 19ல் இருந்து 23 அப் டு டேட் வரைக்கும் இப்போ செய்திருக்கிறோம். என்ற ஒரே மாதிரியான கேள்வி. ரீட் த டெக்ஸ்ட் அண்டர்லைன் தான் 2019ல் இருந்து. சரியா? நாங்கள் செய்த கேள்விகள் இதுதான். சரியா? அப்போ நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். சரியா? 2011 2011 12 இல்லை, 13 இல்லை, 13 13 2017. சரியா? அதுக்கு பிறகு 2019ல் இருந்து 23 வரைக்கும் செய்தேன். சரியா? எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சரியா? நீங்கள் சப்போஸ் இது தொடர்பான இந்த கேள்விகள் தொடர்பாக இந்த இதில் டெஸ்ட் 9 டெஸ்ட் 9லையும் உங்களுக்கு ஏதாவது
இருக்குமா இருந்தா டவுட் இருக்குமா இருந்தா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதில் அந்த நாங்கள் ஒரு இதை மாதிரி மார்க் பண்ணினது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டும் இருக்கிறேன். சரி, ஒரு விடைய மாறி போட்டுட்டோம். எல்லாம் விளக்கப்படுத்தினா ஓகே, பியூட்டிக்கு பதிலாக பியூட்டிஃபுல்லுக்கு பதிலாக பியூட்டியை போட்டேன். ஸோ அதை விட நான் அதில் போட்டிருக்கிறேன், தெளிவான விளக்கத்தோடு இருக்கு. அப்போ நீங்கள் அதை வேணுமெண்டா பார்க்கலாம். இந்த டியூட்டையும் வச்சுக்கொண்டு ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த மாட்டா கேள்வி முடிச்ச உடனே நான் அடுத்த கேள்விக்கு போயிடுவேன். நீங்கள் அப்படி போகக்கூடாது. நீங்கள் எப்பவுமே உங்களோட மைண்டில் வச்சிருக்கோம் இந்த ஓ ரைட் 2023 இப்படி கேள்வி வந்தேன், 22 இப்படி அப்படி வந்தேன், எப்படி வந்தேன்னு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ சில நேரம் இந்த மாதிரி இப்படி வந்திருக்கு என்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று உங்களை வரணும். சரி, அதுக்காக தான் பாஸ் செய்கிறது. தனியாக பாஸ் பேப்பரை மட்டும் செய்துட்டு பி எடுத்த பிள்ளை எல்லாம் இருக்கு, வேற மாடல் பேப்பரே செய்யாமல். நாங்கள் நிறைய மாடல் பேப்பர் செய்ய போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் டெஸ்ட் 9ல் இருக்கிற மாடல் கொஷின்ஸும் செய்ய போகிறோம். அதாவது டெஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணி போட்டு நாங்கள் இடைக்கிடைக்கில் செய்யணும் போன வேண்டாம், மறக்காது என்ன இது. டெஸ்ட் 16 ஜேஏக்கில் டெஸ்ட் 9 பேரையும் மறந்துடுவீங்க. இடைக்கில் நாங்கள் டெஸ்ட் 9 அது மாறி மாறி போட்டோன்னு போவோம். ஓகே ரைட். இப்போ டெஸ்ட் 9 முடிச்சு டெஸ்ட் 10க்குள்ள போகிறோம். டெஸ்ட் 10ல் என்ன மாதிரியான கேள்விகள் வந்தேன்னு சொல்லி ஒரு ஹேண்ட் அவுட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ. சரியா? ஓகே, give me some seconds to share the test 10. டெஸ்ட் 10 ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தாங்க டாக்கண்டு ஷேர் பண்ணி விட்டேன்டா. அதில் இருக்கிற முதலாவது கேள்வி, அதாவது 2011 என்னென்ன கேள்வி வந்திருக்கு என்றதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, டெஸ்ட் 10ன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்தான். எந்த கனவேருக்கு அந்த டெஸ்ட் 10னால பிரச்சனை இருக்குது. அது கிராமட்டிக்கலி எங்களை அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த டெஸ்ட் 10. அது மட்டும் இல்லை, எரர் கரெக்ஷனுகள், இதே மாதிரியான வேர்ட் கிளாஸ் கேள்விகள், ரைட், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதெல்லாம் பெசிவ் வாய்ஸ், ரைட், இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட டெஸ்ட் 9ல் வந்த வேர்ட் கிளாஸ் கேள்விகள், ஒகேபுலரி பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே இதில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது டெஸ்ட் 10ல். அப்போ இப்போ ரீசெண்டாக வர பேப்பர்களை நாங்கள் பார்த்தோம்னா என்ன வருதுன்னு சொன்னால் டெஸ்ட் 10ல் கொஞ்சம் கிராமட்டிக்கலி பெசிவ் வாய்ஸ் கொஷின்ஸ் தான் டெஸ்ட் 10ல் வந்துருக்கு. லாஸ்ட் இயர் கூட அப்படி தான் வந்தேன். 2019ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த டெஸ்ட் 10க்குரிய இதை நான் உங்களோட குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க, வாட்ஸ்அப். சரியா? வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையும் போட்டிருக்கு. அதில் 2011 வந்த கேள்வி என்னன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? நான் உங்களை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் பார்க்கலாம். சரி, அது அந்த ஓகே வந்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதில் டெஸ்ட் 10ல் உள்ள விஷயமா இருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கலாம். இந்த கடைசியாக அந்த 2019 வரைக்கும் அதில் இருக்குது. நீங்கள் 2021 நான் உங்களை தனித்தனியாக ஃபோட்டோவை அனுப்பி செய்யணும் தானே, அது மாதிரி செய்வேன். இதில் எரர் கரெக்ஷனும் வரபடியாக நாங்கள் டெஸ்ட் 9ல் எரர் கரெக்ஷனை விட்டு நாங்கள் செய்யாமல், ஸோ அதையும் சேர்த்து செய்ய போகிறோம். சரியா? சேர்த்து செய்து மிஸ் பண்ணாமல் போய் கொண்டிருக்கும் பிள்ளைகள் அந்த ட்ரெயின் மாதிரி தான்.
ஒரு கிளாஸை விட்டீங்கன்னா விளங்காது. மறந்துடாம வாங்க கிளாஸுக்கு. சரியா? மறந்துடாம வந்தீங்கன்னா ஒரு ஜாயிண்டாக போய் கொண்டிருக்கும், உங்களோட மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, இதுதான் இதுதான் ஒரு கேள்வியே பாடம் ஆயிடும். இது கடந்த காலத்தில் படித்த மாணவர்கிட்ட கேட்டு பாருங்க, வந்து கேள்வியே அப்படியே மைண்டில் வச்சிருக்குவாங்க. அப்படி நீங்களும் வச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இந்த கேள்வி முதலாவது டெஸ்டின் வந்து எரர் கரெக்ஷன் உரிய கேள்வி. நாங்கள் அடுத்த கிளாஸில் எரர் கரெக்ஷன் ஃபுல்லாக பார்ப்போம். அதுலேயும் 3 கேள்வி இருக்குல்ல, டபிள்யூஎஸ் அதாவது ஒர்க் ஷீட் 9லையும் டெஸ்ட் 9 அந்த டியூட்லையும் பார்த்தீங்கன்னா 3 எரர் கரெக்ஷன்கள் இருக்குது. அதோட 4ஆவதாக இதையும் சேர்த்து செய்தோம்னா எரர் கரெக்ஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதில் 2019 டெஸ்ட் 4லையும் ஒரு எரர் கரெக்ஷன் வந்தால் அதையும் போட்டு எரர் கரெக்ஷன் செஷனாக அதை உருவாக்கி விடுவோம். இப்போ இந்த கேள்வியை செய்து காட்டும் பார்ப்போம். எனக்கு என்னென்று செய்யுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க பார்ப்போம். இது வந்து வேர்ட் கிளாஸை பேஸ் பண்ண கேள்வி. ஆனால் இதில் எரர் கரெக்ஷன் மாதிரி எங்களை தந்துருக்குறாங்க. இருந்தாலும் இது வேர்ட் கிளாஸஸை போடும். சம் வேர்ட்ஸ் இந்த ஃபாலோவிங் மெசேஜாக இன்கரெக்ட்னு தந்தாலும், இது ஒரு எரர் கரெக்ஷனாக இருந்தாலும், அது அடுத்த கிளாஸுக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தாலும், நீங்கள் இதில் ஃபைன் பண்ண வேண்டியது வேர்ட் கிளாஸஸ். ஏற்கனவே இதே மாதிரி கேள்வி செய்திருக்கிறோம். சரியா? ஒரு கடக்காண்டு ட்ரை பண்ணுங்க. 1 or 2 minutes தாரன் இந்த கேள்வியை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்தேன். ஓகே, இந்த கேள்வி வாசிச்சோம்டா. Some words in the following passage are incorrect. அது சரி, அது ஓகே. They are underlined. Write the correct form of the word in the space provided. Many companies advertise jobs in the job vacancies section of newspapers. Typically, job advertise என்றது advertisement என்று மாறி இருக்கு. ஏனெண்டா இதில் பாருங்க, எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஏண்ட ஆர்டிக்கல் இருக்கு, ஜாப் பண்ற அப்ஜெக்டிவ் இருக்கு. அப்போ கட்டாயம் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாது. அதால அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம். ஓகே, இன்க்ளூட்ஸ் பிரீஃப் அவுட்லைன் ஆஃப் த. அப்போ ஆஃப் பண்ண ஒரு விஷயம் வந்தாப்பிலே நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன், இல்லீகல் மெத்தட். ஆஃபுக்கு முன்னாலேயும் ஆஃபு பின்னாலேயும் நவுன் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை இருக்கு, இதை இருந்தால் கட்டாயம் நவுன் தான் இருக்க வேணும். ரெஸ்பான்சிபிள் நவுன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தன்னு வராது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த போஸ்ட். 2 நவுன் இருக்கு எங்கள்கிட்ட. ரெஸ்பான்ஸும் நவுன் தான்,
ரெஸ்பான்சிபிலிட்டியும் நவுன் தான். ஸோ இங்கே நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியே போடுவோம். ஸ்பெல்லிங்கில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இது ஒரு எரர் கரெக்ஷன் படியா ஸ்பெல்லிங்கில் கவனமாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி. while newspapers are still a value source இருக்கு. அப்போ ஏன்றது இருக்கிறபடியா நாங்கள் சோர்ஸ்ன்ற நவுன்ன்றபடியா இது ஏன்றது எங்களுக்கு ஆர்டிக்கல், சோர்ஸ்ன்றது ஒரு நவுன். சரியா? என்ன சோர்ஸ் நவுன்ன்றபடியா கட்டாயம் இதை வந்து அட்ஜெக்டிவாக இருக்கும். ஏன்னா வேல்யூன்றது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? வேல்யூபிள் என்று போடுவோம். அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்கும்னா வேல்யூபிள் சோர்ஸ். வேல்யூபிள் இப்படியான கேள்வி டெஸ்ட் லைன்லேயும் வந்து விட்டுருமா? அப்போ கவனமாக இருக்கும். வேல்யூபிள் சோர்ஸ் ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கொள்ளுமா? அதே மாதிரி கெட்டிங் இன்ஃபர்மேஷன் வேற போகுது. என்ன நவுனுக்குரிய விஷயம் என்ன? கெட்டிங் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஒர்க்கிங் இஸ் அன் ஆர்கனைசேஷன் என்ற நவுனை போடப்போம். ஆர்கனைசேஷன் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு நிமிஷமா. ஓகே ரைட். அடுத்தது இது கொஞ்சம் பிள்ளை வந்தது. எனவே இதில் ரெண்டு விடையை நாங்கள் அக்செப்ட் பண்ணினாங்களோ உண்டு. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் காலிங் ஓவர் த ஃபோன், இமெயிலிங். இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் தானே ஃபோனுக்குள்ளால. எப்படின்னு வாக்கு அட்வர்பாக தான் இருக்குது எல்லாமே. ஃபோனுக்குள்ளால, இமெயிலுக்குள்ளால, பர்சனலி. அப்போ பர்சனலி என்ற விஷயத்தை போட்டாக்களும் சரி, அல்லது பர்சனல் என்று இது விசிட்டிங்கை வந்து ஒரு நவுனை அடுத்து பர்சனல் விசிட்டிங் போட்டாலும் சரி, பர்சனலி தான் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். பர்சன் நீங்களும் இதில் சில நேரம் சில பேர் பர்சனல் என்னும் போட்டுக்கலாம், பர்சனலி என்னும் போட்டுக்கலாம். ரெண்டுமே அக்செப்டபுளான. சில டீச்சர்ஸ் ஃபுல்லாக தான் போடுவாங்க பர்சனலி என்றே எழுதுங்க. ரைட். அப்போ பர்சனல் விசிட்டிங் என்றதை விட பர்சனலி விசிட்டிங் கம்பெனி டேக்கிங் அ ஜாப் என்ற மாதிரி வேறு. இது ஒரு எரர் கரெக்ஷனாக இருந்தாலும் ஒரு வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி என்னபடியாக நாங்கள் இதோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். சரியா? இது ஒரு எரர் கரெக்ஷன் இருந்தாலும் இப்படித்தான் நாங்கள் இதை செய்வோம். ஓகே ரைட். அப்போ இந்த கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து புதன்கிழமை விடிய 4:30க்கு பார்க்க போகிறோம். சரியா? அவ எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே தானே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நீங்கள் நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு புதன்கிழமை விடிய 4:30க்கு கிளாஸ் வாங்குவோம். மிச்ச கேள்விகள் எரர் கரெக்ஷன் தொடர்பான கேள்விகளை பார்ப்போம். சரி, அது தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் வடிவாக நோட் பண்ணி கொண்டு வாங்க. சரிதானே? ஓகே, பை பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.